வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? இது ஒரு எமோஷ்னலான ஒரு வீடியோ. காலங்கள் மாற மாற நம்மளோட வாழ்க்கை தரங்களும் நம்மளோட சுற்றுப்புறமும் மாறிட்டு தாங்க இருக்கு. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு நான் பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர போகிறேன். வாழ்க்கையோட போக்கு, அந்த வாழ்க்கையோட அந்த மாற்றம் எந்த அளவுக்கு அதிக வேகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். திருப்பூரில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ சின்ன சின்ன ஒரு இன்டர்வியூக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்காக கடந்த காலங்கள் எல்லாம் என் மனசுக்கு இந்த தெருவில் நடக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் சாதிக்கலான்னு சொல்லிட்டு கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கும் இந்த கார்மெண்ட் சப்ளையர் செயினுக்கும் நான் வேலை தேடி அலைந்த காலங்களில் எனக்கு திருப்பூர் என் கண் முன்னாடி ஒரு படம் போட்டு காட்டுச்சுங்க. அப்போது நான் பார்த்த திருப்பூருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த திருப்பூருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சும்மாவா சொன்னாங்க நம்ம திருப்பூர் ஒரு மினி ஜப்பான் அப்படின்னு? எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கடைகள், அழகான லைட்டிங்ஸ், தெரு முழுக்க ரொம்ப டிராஃபிக் சிக்னேச்சரோட கொண்ட அழகான தெருவோட ரூல்ஸ், ரோட் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் போகும்போது அந்த லைட்டிங்கோட எஃபெக்டோடு சேர்ந்து ஒரு மெஸ்மரிசம் கொண்ட ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அந்த பார்க்குற அந்த ரோடு இருக்குது, திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் சக்தி சினிமாஸ் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை கொடுக்கக்கூடிய முடியுமோ அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் டெக்னாலஜி ஃபெசிலிட்டியோட கொண்ட தியேட்டர்ஸும் வந்துடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வந்துடுச்சு, சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துடுச்சு, டிஜிட்டல் டெக்னாலஜிஸும் டெவலப் ஆகிடுச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா மக்களோட சேஃப்டியும் ரொம்பவே வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மனசில் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்குள்ள போராடி கொண்டு தாங்க இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. எவ்வளோ மக்கள் யதார்த்தமாக வாழ்கிறாங்க அப்படின்னு பொறாமையாகவும் இருந்துச்சு. எவ்வளவோ சிட்டியில் வாழ்ந்துட்டு நான் சிட்டி லைஃப்பை வாழ்கிறோன்னு பெருமிதம் படுத்தி கொண்டு நிறைய பேர் நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான பல கோடீஸ்வரர்களும் பல ஜாம்பவான்களும் பல மேதாவிகளும் திருப்பூரில் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் கூட தெரியாமல் அந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு சோஷியல் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் ஒரு யதார்த்தம், இதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரியான அழகான சுகமான சுமைகள் எல்லாமே என் மனசுக்குள்ளே வந்துட்டு தாங்க இருக்குது. திருப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லக்கின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். எனக்கு இந்த வீடியோவை ஒரு 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 என்னோடய ஃபீலிங்கை ஷேர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். திருப்பூர் உண்மையிலேயே என் மனசை நிரட வச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னும் மேலும் மேலும் பல வளர்ச்சிகளை திருப்பூர் அடைய தான் போகுது. பல மால்ஸ், பல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றைக்கும் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ அந்த வரிசையில் திருப்பூர் கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த கீ இம்பார்ட்டன்ட் சிட்டியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளேயும் இருக்குது. இந்த சுகமான சுமைகளோட என்னோட நினைவுகளை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.